பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். எக்ஸாம் எடுக்க போறீங்க, இல்லாவிட்டால் ஒரு புதிய வேலை, இல்லாவிட்டால் ஒரு புதிய பிஸ்னஸ் நான் கடந்து போறேன். எப்படி இருக்க போகிறது? என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? நான் இதை செஞ்சிருவேனா? அந்த மாதிரி எந்த காரியத்தில் யோசனையாக இருக்கிறீங்களோ அதற்காக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை, ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிற, நிர்ணயித்திருக்கிற அந்த சுதந்திரமான கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவங்க கடந்து போறாங்க. அப்பொழுது ஆண்டு அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஆண்டு உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். இன்னைக்கு எந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஒத்தாசை வேணும், தேவனுடைய பாதுகாப்பு வேணும், தேவனுடைய நடத்துதல் வேணும் நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். என்ன சேலஞ்சஸ், என்ன போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள நினைக்கிற எந்த வல்லமைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவைகளை மேற்கொள்ள போகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து தேவ சகாயம் உங்களை நிரப்ப போகிறது. நீங்க எடுத்திருக்கிற கோர்ஸ்ல, நீங்க எடுக்க போற அந்த எக்ஸாம்ல, இல்லாவிட்டால் வேலையில் எடுக்க போற ஒரு புதிய அசைன்மெண்ட்ல கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஒரு புதிய இடமாற்றம், ஒரு புதிய இடத்துக்கு கடந்து போறீங்க. அந்த இடத்துல நான் எப்படி போய் ஸ்டார்ட் பண்ண போறேன்? நான் இருக்கிற இடம் எஸ்டாப்ளிஷ்டு பிளேஸா இருக்குது, ஆனா நான் போற இடத்துல எனக்கு நண்பர்கள் கிடைப்பாங்களா, நல்ல சூழ்நிலை இருக்குமா, எப்படி இருக்கோ? ஒரு சிலர் நீங்க கடந்து போற இடத்துல நீங்க போவதற்கு முன்பாகவே சொல்றாங்க, அங்க சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்க போகுது. நான் வேலை செய்கிற நாட்கள்ல ஒரு நிறுவனத்திலிருந்து அடுத்த நிறுவனத்துக்கு மாறுகிறேன். அப்பொழுது எனக்கு முன்பு இருக்கிற அதிகாரி சொல்லுகிறார், நீங்க போற இடம் ரொம்ப கஷ்டமான இடம், அந்த இடத்துல உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்களா, நீங்க ரிப்போர்ட் பண்ற பாஸ் ரொம்ப டஃப்பான பாஸ் என்று சொல்லி. ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரிந்தது, என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக கடந்து போவார். எல்லா காரியங்களை நேர்த்தியாய் செய்தார். எந்த இடத்துல என்னை பயமுறுத்தினாங்களோ, எந்த இடத்துல நீங்க போனா கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். இன்னைக்கு நீங்க கடந்து போற இடத்துல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவேனா? நான் இப்ப இருக்கிற இடத்துல ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேனே, நான் போற அந்த புதிய இடத்துல ஆசீர்வாதமா இருப்பேனா? நீங்கள் இருக்கிற இந்த இடத்தை காட்டிலும் நீங்க போகிற இடத்துல ரெட்டிப்பான வல்லமையோட ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். You will be established in the new place. You will be established in the exam or whatever the new assignment you are taking, you will be established. God will establish you. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எல்லாம் உங்களுக்கு தேவையான சகாயத்தை கொடுப்பார். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து எல்லா வகையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா கடந்து போங்க, தைரியமா அந்த புதிய முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். God bless you.